நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான உளுந்து களியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெண் குழந்தைங்க வீட்டில் இருந்தானா நீங்கள் அடிக்கடி இந்த உளுந்தங்களி கொடுக்கறதன் மூலமாக நல்ல எலும்புகளுக்கெல்லாம் அதீத சத்து கிடைக்கும். ஆண் குழந்தைங்களுக்கும் சரி, பெண் குழந்தைங்களுக்கும் சரி, எல்லா வயதினருக்கும் ஏற்ற இந்த உளுந்தங்களியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? உளுந்தங்களிக்கு 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1/2 ஸ்பூன் பச்சரிசியை நல்லா மிக்சியில் பவுடர் கன்சிஸ்டன்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த களியை செய்யலாம். இந்த கோர்ஸ் பண்ண பவுடரை ஒரு தண்ணியில் ஊற்றி நீங்கள் நல்லா லங்ஸ் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கலந்து வச்சுருக்க மாவை அடுப்பில் உள்ள பேனில் ஊற்றி நல்லா கிளறி கொடுக்கலாம். உளுந்து நல்லா வெந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் கருப்பட்டி பாகை சேர்த்துக்கலாம். கருப்பட்டி பாகை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வர வரைக்கும் கிளறி கொடுக்கலாம். நல்லா கிளறி இரண்டும் ஒரே கன்சிஸ்டன்சியில் வெந்து உளுந்தங்களி ரெடி ஆனதுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து இந்த கருப்பட்டி உளுந்தும் சேர்த்து சாப்பிடும் பொழுது நல்லா நம்ம இடுப்புக்கு பலன் பெறும். நல்லா பால் கொடுக்குற தாய்மார்களுக்குமே இதை கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய பேக் பெயின் எல்லாம் வராமல் நல்லாவே இருக்கும், உடம்பு ஹெல்த்தியாக. இந்த மாதிரி அல்வா பதத்தில் உளுந்தங்களியை வர அளவுக்கு கிண்டிக்கலாம். நல்லா பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.